Hi friends, welcome to Amildampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தேக்கடி ட்ரிப்போட டே 1 vlog தான் வந்து பார்க்க போறோம். சோ டே 1ல நாங்க வந்து என்னென்ன பிளேஸ் வந்து போயிருந்தோம் அப்படிங்கறத அந்த vlogல வந்து இருக்க போகுது. சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். and வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். So day 1க்கு நாங்க போறதுக்கு ஆட்டோல தான் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து புக் பண்ணிருக்கோம். ஒரு 5 பிளேसेसக்கு வந்து நமக்கு ஆட்டோலயே வந்து கூட்டிட்டு போயிட்டு திரும்ப ஹோட்டலுக்கே நம்ம கொண்டு வந்து ஈவினிங் வந்து டிராப் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு 400 ல இருந்து 600 அந்த மாதிரி வந்து எங்களுக்கு சார்ஜ் வந்து பண்ணாங்க. ஒரு 5 பிளேஸ்க்கு அவங்களே கூட்டிட்டு போவாங்க. ரிமைனிங் அங்க போய் என்ட்ரி டிக்கெட் அந்த செலவெல்லாம் நம்ம தான் வந்து பாத்துக்கணும். இவங்க கிட்ட வந்து ஜீப்ல பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேக்கேजेस வந்து பிளேसेसக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து இந்த ஆட்டோ தான் புக் பண்ணி அவர் கூட போய் ஃபர்ஸ்ட் வந்திருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் பார்க் தான். இங்க வந்து நம்ம யானை மேல ஏறி நம்ம வந்து ரைடு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கும் அதை வாங்கி கொடுத்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பர் பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து எலிஃபண்ட் பாத்து ஷவரு அது கூட ஃபோட்டோ செக்ஷன் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து 1000லேருந்து 1500 வரைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 1 hour ப்ரோக்ராம் மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ரைடு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ எனக்கும் அகரனுக்கு மட்டும் ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய். ஸோ குழந்தைங்களுக்குமே டிக்கெட் இருக்குது. ஸோ 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா 1000 rupees போட்டு டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எலிஃபண்ட்டில் வந்து ஏறி ரைடுக்கு வந்து போய்க்கலாம். மொபைல் எடுத்துட்டு போயிடுங்க. நீ கூடவே இந்தா அதுவும் வேணும். நான் ஏறிட்டு வாங்கிக்கிறேன். யானை பத்திரம் மயில யானை எதுவும் பண்ணிட்டாங்களா? கால் வச்சுக்கிறக்கா. திருப்பி வரும்போது எல்லாரும் சேர்ந்து கீழே போய் யானை பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரிங்களா. அவங்க வர டைமில் கொடுங்க கொடுங்க. அப்படியே ஹேண்டில் இருக்கு, ஹேண்டில் பிடிச்சிட்டாங்க. இங்கேருந்து இறங்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும். யானை முக்குது. வட 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 ஹேண்டில் பிடிச்சிட்டாங்க. ஹேண்டில் பிடிச்சிருக்காரக்கா. ஹேண்டில் பிடி இதுவா வட வட கொஞ்சம் நேரம் வளர்த்து பிடிச்சி வளர்த்து உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமா இருக்குடா. ஒன்னும் ஆகாது. நாங்க பாத்துப்பாங்கம்மா. லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ஓ இந்த சைடா? வணக்கம்பா. அம்மா காது இந்த இடத்துல இடிச்சிருக்கா? ஓ பச்சாய் பச்சாய். நான் என்ன பண்ணுது? தண்ணி குடிச்சு. எங்க இருந்து தண்ணி வருது? இங்க பாரு. கை தட்டுமா? கம்மன் உட்காரு. பணக்கில போட்டுருவேன். பயமா இருக்கா? ஆட்டு வா ஆட்டியா? ஏய் போன் கீழே விழுந்துரும். நானும் கீழே விழுந்துருவேன். சரி வந்துக்கோ. நான் பிடிச்சிப்பேன். யானை இப்ப கொஞ்ச நேரத்துல போயிடும் பாரு. தொகை தொகை. ஏன் பயமா இருக்கா? வரதுல மாப்பிள்ள ஜாலியா இருக்கா? வரதுல மாப்பிள்ள அங்கிட்டு கொடுத்துருமா. ஆடுற ஆடுற அம்மாவுக்கு பயமா இருக்குடா. அவங்க பேர் குட்டியானே. குட்டியானே வாலாட்டுதான். ஐயோ விட்டுட்டு போறாங்க. ஐயோ ஓ இவர் கூப்பிட்டு
வேண்டிட்டியா? ஆமாடா. உனக்கு பயமாவே இல்லையா? மாப்பிள்ள இடிக்காதுமா இடிக்காதுமா. நான் ஒண்ணுமே பண்ணலடா, அது ஏறுதுடா. எங்கம்மா? இங்க பாரு, கீழே இருந்து இப்ப மேல ஏறுது. மக்கரே நல்லா பிடிச்சுக்கோடா. எந்த மேல? அம்மாடி. என்ன? ஆமா பயப்படுற. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. விட்டுட்டாங்க. உள்ள அங்க நிக்கிறாங்க அவங்க. முழும்பறியா? அங்க ஏறிச்சா? இன்னும் கால் மேல ஏறிச்சா? உன் கால் மேல ஏறிச்சா? உன் கால் மேல ஏறிச்சா? இல்லடா. அப்புறம் ஏறிச்சுன்னு சொன்ன. அம்மா அங்க பாத்தியா? அவர் போயிட்டாரு. ஆமா, இவர் இருக்காரு கீழே இன்னொருத்தர். அவனும் யானை வளர்த்துட்டு இருந்தா எப்படி எதிர்க்க வச்சுன்னு. அதான் உன்னை வளர்த்துறேன்ல அம்மா. அடா யானை யானை யானை. இன்னொரு ரவுண்டு விடுவாங்களா? இன்னொரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டு திரும்ப 500 ரூபாய் கட்டணும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்காடா. நான் பயமா இருக்கேன் அம்மாக்கு. சரி போன் கொடு, நான் கீழே போடுறேன். யானைக்கு சாப்பிட்றோம். நடப்பு தாண்டா நினைப்பேன், அப்படித்தானே சொல்லுவேன். புரிஞ்சு போச்சு. யானை கிணத்துல போய் தண்ணி குடிக்கணும். அது எப்படின்னா மூக்கால உறிஞ்சி எடுத்துரும் தண்ணியவே. யானை மேல உட்காந்து குளிக்கிறியா? எப்போ? இப்போ பஸ் இல்லையே, இல்லைன்னா கூட யானை ஷவர் பண்ணுண்டா. நம்ம இதே மேல உட்காந்துட்டோம்னா யானை இப்ப தண்ணி குடிச்சதுல அதே மாதிரி எடுத்து நம்ம மேல ஊத்தோம். நீ இப்படி உட்காந்தினா பின்னாடி தும்பிக்கையில எடுத்து தண்ணி ஊத்தோம். நீ அப்படியே குளிச்சுக்கலாம். அப்படியா? ஊத்த போதா? இப்ப நம்ம அதுக்கு வாங்கல, மேல ஊத்தாது. தெரியுமா அதுக்கே? ஆமா, அதுக்கே சின்ன இருக்கிறதுல குட்டியான பேர் இருக்கா? இது பேரு ஸ்ரீலட்சுமி. எல்லாரும் சேர்ந்து கீழே போய் அவங்களுக்கு போட்டோ எடுத்து ஆனால் ஆசீர்வாதம் பழம் அவங்க கொடுத்தாங்க. சூப்பரா அக்ரன், என்ஜாய் பண்ணியா? போ அக்ரன், அப்பா கிட்ட போ. மெதுவா அக்ரன், நீ பைனாப்பிள் கொடு.
போட்டா நம்ம ரெடி ஓட்ட சைடில் இல்லை பிடிச்சிக்கோ பிடிச்சோ இப்படி இப்படி அக்கா எதுவுமே பயப்பட டச் பண்ணுங்க டச் பண்ணுங்க. ஸோ ரைடு முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலியோட தனியாக எப்படி வேணால் அந்த யானை கூட வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம போயிட்டு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ்க்கு வந்து ஸ்பைஸ் கார்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, நான் ரொம்ப பயந்தேன், நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பட் கிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அகரன்லாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணால். அடுத்து நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா த ஸ்பைஸ் ரூட், ஒரு ஆயுர்வேதிக் அண்ட் ஸ்பைஸ் கார்டன். தேக்கடினாலே வந்து ஸ்பைஸ் தான் வந்து மெயினான ஒரு விஷயம். இங்கே ஆயுர்வேதிக் மசாஜ், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து தேக்கடி தான். ஸோ அந்த வகையில் ஒரு ஸ்பைஸ் கார்டனுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே போய் நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு கைடு வந்து சென்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்து கைட் பண்ணி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது. அவுட்டர் பார்ட்டும் இருக்குது, இன்னர் பார்ட்டும் இருக்குது. அவுட்டர் பார்ட்டு நம்ம டைரக்ட்லி கத்தியில் கட் பண்ணி எடுப்போம். இன்னர் பார்ட் வந்துட்டு அந்த மிஷினில் தான் கட் பண்ணுவோம். அதான் சுருள் பட்டை. இதோட மேலே இருக்கிற இலை தான் நம்ம பிரிஞ்சி இலையாக யூஸ் பண்ணுறது. சேம் பட்டையோட இலை தான் பிரியாணி இலை. அதோட சின்ன சேம் பட்டையோட இலை தான் பிரிஞ்சி இலை. பட்டை வீட்டில் யூஸ் பண்ணுவாங்கல்ல நீங்கள், அதில் ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. பட்டை எப்போ ஷாப்பில் இருந்து மார்க்கெட்டில் இருந்து கடையில் இருந்து வாங்குறாலும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்தா நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் பட்டை. லைட்டாக காரம் இருக்கும். ஆனால் 90% நமக்கு வெளியில் கிடைக்கிறது காரமாக இருக்கும். அது பட்டை இல்லை. ஓகே, காரம் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும். அது பட்டை இல்லை. அதோட பேர் வந்துட்டு காசியான்னு சொல்லுவாங்க. காசியான்னு சொல்லி ஒரு மரத்தோட ஸ்கின்னை கட் பண்ணிட்டு கருவாப்பட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த காசி எங்கிருந்து வருதுன்னு தெரியுங்களா? இது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? ஒரிஜினல் பட்டை ஸ்டார்டிங்ல காரமா, ஒரிஜினல் பட்டை இனிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் காரமா இருக்கும். ஓகே. ஆனா ஸ்டார்டிங்ல இனிப்பு கொஞ்சம் விறுவிறுப்பு இருந்துச்சுன்னா அது பட்டை இல்ல, காசியா. ஓகே, காசியான்னு சொல்லி ஒரு மரத்தோட ஸ்கின்னை கட் பண்ணிட்டு கருவாப்பட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க. நம்மள மாதிரி மனுஷங்க டச் பண்ணும்போது இது எதனால மூடுது? சென்ஸ் பண்ணுது அது. இட்ஸ் a heat mechanism. நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு. ஏன்னா இந்த இலை எல்லாமே வாட்டர் கண்டென்ட் தான். நம்ம டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம உடம்புல இருந்து ஒரு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த செடியோட தாய்வேர் இல்லையா, இந்த தாய்வேர் இந்த இலையில எடுக்கிற வாட்டர் எல்லாமே வலிச்சுட்டு போகும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் அந்த இது ஃபுல்லாக பிரான்ச் ஃபுல்லாகவே மூடிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணும். A to Z ஆயுர்வேத மெடிசனில் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் தான் டச் மீன் அவுட். எதுக்குன்னா சில ஆளுங்க சொல்லுவாங்க ஆயுர்வேத மருந்து யூஸ் பண்ணும்போது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா, அலர்ஜி வரும், இச்சிங் வரும், சொரிச்சு, அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் சொல்லுவாங்க. அந்த சைடு எஃபெக்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஜெனுவின் ஆயுர்வேத மெடிசனில் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். ஏன்னா இது வந்துட்டு இட்ஸ் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, காஃபி எத்தனை டைப்ஸ் இருக்கு? காஃபி இந்தியாவில் 4 டைப் இருக்கு. ஓகே, அரபிக்கா, ரோபஸ்டா, சாண்ட்ரோமா, லைபீரியா. அரபிக்காவோட ஆனா ஒரே இதுதானா இல்ல அதுக்குன்னு தனித்தனியா இருக்கு? அரபிக்கா வந்துட்டு மரமா வளராது. ஓகே, ஆனா நல்லா லெங்தா போகும், ஆனா சின்ன கம்பா தான். ரோபஸ்டா இது மரமா வளரும். லைபீரியா, சாண்ட்ரோமா அது இவ்வளவுதான் வளரும், இதுக்கு மேல வளரும். லைபீரியா வந்துட்டு கர்நாடகா கூர்கு, சாண்ட்ரோமா வந்துட்டு ஊட்டி. இது காய் வரும்போது பச்சையா இருக்கும், விளைஞ்ச பழமான ரெட் கலரா இருக்கும். ஆனா காயெல்லாம் ஒரே மாதிரி தான்.
இதில் 2 சீடு இருக்குது. ஓகே, வெயிலில் வச்சு காய வச்சு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி இந்த சீடு ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுவாங்க. வீட்டில் காஃபி குடிப்பீங்களா? ஸோ வித்தவுட் சுகர் காஃபி குடித்தா நல்லா கசப்பாக இருக்கும் இல்லையா? காஃபி எஸ். சர்க்கரை இல்லாமல் காஃபி குடித்தா கசப்பாக இருக்கும். லைட்டாக இல்லை, நல்லா கசப்பாக இருக்கும். எப்படின்னு தெரியுமா? சிக்கோரி இருக்கிறதுனால. சிக்கரினா என்னன்னு தெரியுமா? அது ஒரு ரூட்டு, கேரட் மாதிரி இருக்கிற குஜராத் ஜாம்நகர் காஃபிக்கு டென்சிட்டி கூட்டுறதுக்கு ஸ்ட்ராங் கிடைக்கிறதுக்கு தான் இதுக்குள்ள ஆட் பண்ணுறோம். காஃபியில் இருக்குது இந்த டேமோட ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா பக்கத்தில் 2 ஹில்ஸ் இருக்குது, மலை இருக்குது. அதுக்கு நடுவில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். 168.91 மீட்டர் ஹைட்டும் 365.85 மீட்டர் லென்த்தும் இருக்கிற டேமு. இந்த டேமோட 750 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி பர் டேயில் தயார் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் இருக்குது இந்த டேமு. இந்த டேமோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் தண்ணி நிறையும் போது கவிஞ்சு போகாது. ஓகே, இது அந்த தண்ணியை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இதோட எண்டிங் போர்ஷன் இருக்குது. அங்கே 2 சின்ன டேம் இருக்குது, குளமாவு டேமு, சிறுதோணி டேமு. அந்த டேமோட ஷட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ரிவர்ஸாக தண்ணி மொத்தமாக விழுகும். இது வந்துட்டு எல்லோ ஆரூரு. இது வந்துட்டு நார்மலி கறிக்கு போடுற மஞ்சள். பறித்து வெயிலில் வச்சு காய வைக்கணும். ஒரு 5 கிலோ கிராம்பு காய வைக்கிறதுக்காக போட்டோம்னா மேக்ஸிமம் நமக்கு 1 கிலோ தான் கிடைக்குது. பாக்கி மொத்தம் அதோட வாட்டர் கண்டென்ட் இவாபரேட் ஆகிடும். கிராம்பு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதில் ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு அதோட பேக்கில் ஒரு கம்பு மாதிரி இருக்குது, ஸ்டெம்மு மாதிரி. இங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் அதிலிருந்து ஆயில் வரும். ஆயில் இருந்துச்சுன்னா அதில் டேஸ்ட்டு கிடைக்கும், ஸ்மெல்லு கிடைக்கும். ஆயில் இல்லைன்னா எதுவுமே இருக்காது. நல்லா காஞ்ச கிராம்புலேயே ஆயில் இருக்குது. ஏன்னா இதை காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓவன் மாதிரி சின்ன எலக்ட்ரிக்கல் மிஷினுக்குள்ளே போட்டு லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு இதோட ஆயில் மொத்தம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில் விற்கிறதுக்காக கொண்டு வரும். கிராம்போட ஆயில் எடுத்துகிட்டு டூத் பேஸ்ட் தயார் பண்ணுறதுக்கும் டூத் மெடிசின் தயார் பண்ணுறதுக்கும். ஏன்னா கிராம்போட ஆயிலுக்குள்ளே யூஜினோல்னு சொல்லி ஒரு ஆல்கலோடு இருக்குது. யூஜினோல் இட்ஸ் அ நேச்சுரல் அனஸ்தீசியா. அதனால தான் பல்லு வலி வரும்போது கிராம்பு வைக்கிறதும் சடன்லி நமக்கு அந்த பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஒரிஜினல் கிராம்போட கலர் தெரியுமா? டார்க் ப்ரௌன். வெளியில் கிடைக்கிறது பிளாக். ப்ரௌன் எப்படி பிளாக் ஆயிடுச்சு? ஆயில் மொத்தம் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி காய வைப்பாங்க. ஒரிஜினல் கிராம்பு டார்க் ப்ரௌனாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஆயிலியாக இருக்கணும். ஓகே, உடையாது. இதோட ஒரிஜின் இந்தோனேஷியா. இது வந்துட்டு கொக்கோ சாக்லேட் தயார் பண்ணுறது. சாக்லேட் அப்படியே நீங்கள் பாரு சாக்லேட். இதோ இதில் 2200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் சர்ஜரி பண்ண ஆள் தான் இது. பிளாஸ்டிக் சர்ஜரி. இவரோட பேர் வந்துட்டு சுஸ்ருதா. ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா சரக், காட் ஆஃப் ஆயுர்வேதா தன்வந்த். ஓகே, அப்போ நம்ம பிளான்டேஷன் இருந்து முடிஞ்சு போச்சு. போர் அடிச்சிங்களா? இல்லை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிறைய விஷயம் சொன்னீங்க நீங்கள் பொறுமையாக. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் 10 பேர்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. நிறைய பிளான்ட்டை பற்றியும் நிறைய ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சிலது ஞாபகத்தில் இருக்குது, சிலது நீங்கள் மறந்து போயிட்டுருங்க. இது நம்ம ஆயுர்வேத சென்டர் தான். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துன்னா இதுக்குள்ளே இருக்கிற மருந்தை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஈஃபி ஸோ அங்கேயே ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து வச்சுருக்காங்க அவங்க உள்ள. ஸோ அது வேணும் அப்படின்னா அவங்க உள்ளே கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கொரியர் ஆப்ஷன் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் பார்த்து வாங்கிட்டு அடுத்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பட் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோவில் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், பட் நேரில் நிறைய பார்த்தீங்கன்னா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்பைஸ் கார்டன் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே வந்து ஒரு ஆஃப் ரோடு, கொஞ்சம் தூரம் வந்து ஆஃப் ரோடு ரைட் மாதிரி வந்து ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு பாண்டிக்குழி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த அண்ணா. ஸோ நம்ம கிட்ட போய்ட்டு அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பட் ஆட்டோவில் அந்த ஆஃப் ரோடில் போகிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மழை மொத்தம் கேரளா கை பிடிச்சுக்கோ போ. இறங்கி போ.
வலிக்குது. நான் வந்து போட்டுக்கிட்டேன். இறங்கிடுவியா? இது வியூ பாயிண்ட்டுங்கண்ணா? ஆமாம் சார். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. வந்து தமிழ் அதை முல்லைப்பெரிய டேம்லேருந்து தண்ணி வர்றது இந்த வழியாக வரும். எதுனா இந்த அந்த போகுது அந்த கால்வாய் அந்த வழியாக. ஓ, முல்லை பெரியா? ஆமாம், முல்லைப்பெரிய டேம்லேருந்து தண்ணி வருது. டேம் எங்கண்ணா இருக்கும்? இந்த சைட்லையா? ஒரு 4 குழாய் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்கல்ல, ஆமா ஆமா ஆமா. ஒரு 4 குழாய் ஆமா. அந்த வழியாக வரும். அங்கே ஒரு ஒரு ஷிட்டர் இருக்குது, அங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. அங்கே இருந்தால் அங்கே வர்றது. ஆட்டோ இங்கிருந்து விட்டாங்க, ஆட்டோவே பரவாயில்ல. இதெல்லாம் வர முடியாது. இந்த பக்கம் போகாதவா? எங்கேயும் போகல. செம்மையாக இருக்கு. அதுபோல் நம்ம கண்ணை கோயில் கேள்விப்பட்டீங்களா? ஆமாண்ணா. ஆமா, இந்த அந்த மலை தான். அது ஏதோ வருஷத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. கண்ணை கோயில் அதான் அந்த மலை தான். இந்த இதுங்களா? இது கம்மி. ஓகே ஓகே ஓகே. அம்மா எங்க போறீங்க? ஓ, 2 மலை தள்ளி தள்ளி இருக்கா? ஆமாம் சார். நீங்கண்ணா? நான் வந்து சார் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஏரியாலாம் சர்வசாதாரணம். என்னதான் இருந்தாலும் அந்த ராட்டினத்தில் மேலே போய் சுற்றி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. போறியா? மேலே போகல. கொஞ்சம் பேஜாராக தான் இருக்குது புலி. அக்கரன் வரையா? ஐயோ கோஸ்டார். வா வா வா. அந்த பக்கம் போகிறது யாருன்னா? ஏன்னா இங்க வா. இங்கே கூட நிற்கலாம். நீயும் நானும் இங்க நிக்கலாம். வா. கவுச்சா கவுச்சிக்கிட்டோம். இங்க வா. கம் அகரன். அங்க பாரு. அவர் பத்திரமா கூட்டி போவாருடா. எனக்கு தான் வர தெரியாது. வா. அங்கே போனால் நீயே கதறிடுவோம். இல்லை, ரொம்ப ஆழமாக இருக்கு. இங்கே வந்து பார்த்தா பாரு, நம்பிக்கை இங்க இல்லைண்ணா. வந்து எட்டி பாருடா. ஏப்பா கூட்டு வா. இங்க சரிக்கு விட்டுரு 2 பேருமே. சரிண்ணா, நான் எடுத்துகிட்டு போகிறவா. இந்த பாண்டிக்குழி வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்குமே வந்துட்டோம். அடுத்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டவர். இது அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாமே வந்து லோக்கல் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம தனியாக போயிட்டு இந்த பிளேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போகிறதுங்கிறது அவ்வளோ பாசிபிளான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ இவர் மூலிமா நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ் வந்து நல்லா பார்த்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. படத்துக்கு அங்க பாரு தண்ணி, இங்க பாரு. நம்ம டவர் கண்டுபிடிச்சோம். லெஃப்ட்ல இருக்கு பாரு, லெஃப்ட் சைடு. நேரா போனால் எங்கே போவோம்? சரி, அது அந்த பவர் தான். ப்ளீஸ், குழந்தைங்க விளையாடுற இடம்லாம் இருக்கிறாங்க. அது ஒண்ணே வந்து செப்பல் வலிக்கிட போகுது. அம்மா இத ஸ்கல்ல
போடா அப்படியே இந்த பக்கம் போய் போ. இல்லப்பா அம்மா கீழே இறங்கிட்டாங்க. அங்கே போய் போ. இல்ல அம்மா அவங்க போயிட்டாங்க சர்ன்னு வைக்கிறோம். அப்படியே அதை காட்டிட்டான். என்ன ஸோ அவ்வளோதான் டே 1 வந்து என்னென்ன பிளேசஸ் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பிளேசஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து தேக்கடியில் நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.